விநாயகர் வச்சுக்கோங்களா, கணங்களுக்கெல்லாம் அதிபதி அவர் தான். சேனைகளுக்கெல்லாம் அதிபதி சேனாதிபதி, அது யாரு கேட்டெல்லாம் சுப்பிரமணியன். பூதங்களுக்கெல்லாம் அதிபதி யாரு கேட்டா சாஸ்தா ஐயனார். அதனால பார்த்தீங்கன்னா அவர் பூதநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பார்த்தா சாஸ்தாவுக்கு கீழே 61 பந்திகாரன் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கக்கூடிய எல்லா கிராம தேவதைகளும் சாஸ்தாவுக்கு கீழே தான் வரும். பேச்சு பிரம்மசக்தியிலிருந்து இருக்கக்கூடிய எந்த சுடலை பேச்சு வேற எந்த சுவாமியாலும் சாஸ்தாவுக்கு இருக்கக்கூடிய பரிவாரங்களுக்கெல்லாம் அதிபதி. அதனால நம்மளுடைய ஆலயத்தில் முதல் வழிபாடாக அணைக்கரை சாஸ்தாவிற்கு முதல்ல அணைக்கையாக சேமிக்கப்பட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு காரியங்களுக்கும் சுவாமி பிரத்யட்சமா இறங்க மாட்டார். விநாயகரை கூப்பிட்டா பாடவையுடன் யானை முகத்துடன் நம்ம உதவி பண்ணுவாரா, யாராவது ஒரு மனுஷங்க மூலியமா உதவி பண்ணுவார். அதான் தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுபடியாக தற்பொழுது மகா கணபதிக்கு எவ்வளவு ஆபத்து செய்தாலும் ஏற்றுக்கொண்டே இருப்பார். அவருடைய வயிறு பகுதி எவ்வளவு அஷ்டகவியங்கள், எவ்வளவு மோதகங்கள், எவ்வளவு பஞ்சகவியங்கள் என எதை கொடுத்தாலும் பார்த்தாட்டா ஏற்றுட்டே இருப்பார். அது சமயத்தில் தற்பொழுது தெய்வம் மனுஷ ரூபேனாங்குவதாக முதலாவதாக நம்மளுடைய வகையாராயை சேர்ந்த ஒரு கல்யாண முடியாத சிறுவருக்கு மகா கணபதி, அந்த மகா கணபதி 16 அவதாரங்கள், பால கணபதி, தருண கணபதி, பக்த கணபதி, வீர கணபதி அப்படின்ட்டு ஊர்த்த கணபதி முதலாவதாக 16 வகை கணபதிகளாக பாவிக்கப்படுகிறது. அந்த 16 முதலாவதாக வரக்கூடியது பால கணபதி அப்படின்ட்டு. பால கணபதி யாருன்னா குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய மகா கணபதி அப்படின்ட்டு. கரஸ்த கதலி சூத பரசீட்சுக பித்தகம், கையில் கரஸ்தம் கதலி சூதன், கதலி பழம், சூதம்னா மாவளம், இது போன்ற கையிலே வைத்து இருக்கக்கூடிய பால கணபதியே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லும்படியாக முதலாவதாக பால கணபதியை வழிபடும் பொருட்டாக தற்பொழுது பால கணபதி யஜ்ஞமானது நடைபெற இருக்கிறது. சகல வாக்கியம்